திமுக கூட்டணி வலிமையானது. 200 இடங்களில் வெல்லும் என்கிறார் ஸ்டாலின். அது பகல் கனவு. ஸ்டாலின் அவர்களே நேரலையில் தூத்துக்குடியில் மக்கள் எழுச்சியை பாருங்கள். அடுத்த ஆண்டு தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 இடங்களில் வென்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். இதே தூத்துக்குடியில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கடும் மழை வெள்ளம். ஓடோடி வந்து பார்த்தோம். முதல்வர் உங்களை வந்து பார்க்கவில்லை. டெல்லிக்கு போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார். மக்களை பார்க்காத முதல்வர் தேவையா? உணவு, நீர் இல்லாமல் கஷ்டப்படுவதை அறிந்ததும் நான் அடுத்த நாளே வந்தேன். படையில் ஓடையில் அதிமுக ஆட்சியின் போது நிதி ஒதுக்கி தூர்வார நடவடிக்கை எடுத்தோம். திமுக ஆட்சியில் கமிஷன் படியாததால் கைவிட்டனர். அதனால் வெள்ள நீர் வடியாமல் வீடுகளெல்லாம் தண்ணீரில் மூழ்கியது. கார், பைக் எல்லாம் மூழ்கியது. எங்களால் ஆன உதவிகளை நாங்கள் செய்தோம். இங்குள்ள அமைச்சர் வரவில்லை, முதல்வர் வரவில்லை. மக்கள் பாதிக்கப்படும் போது குறை கேட்பவர்தான் உண்மையான முதல்வர். அப்படிப்பட்ட முதல்வர் இங்கு இருக்கிறாரா? அவர் மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை. வீட்டு மக்களை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறார். அவர் குடும்பத்தில் இப்படி நடந்தால் டெல்லிக்கு போவாரா முதல்வர்? நாங்க பேசுவது உண்மை. மக்கள் பிரச்சனைக்கு ஓடோடி வருவது அதிமுக மட்டுமே. அதிமுக ஆட்சியில்தான் 1000 கோடியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டு வந்தோம். சிறப்பாக வேலை நடந்தது. ஆட்சி மாறியதும் அவர் ரிப்பன் வெட்டி திறந்தார். தடையில்லா பாதுகாக்கப்பட்ட குடிநீர் 4வது பைப்லைன் 283 கோடி ரூபாயில் கொண்டு வந்தோம். அதற்கு முன்பு அம்மா, எம்ஜிஆர் இருந்தபோதும் குடிநீர் வழங்கினோம்.